அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி ஒரு பக்கம், மலர் ஒரு பக்கம். வாசல்ல 2 பேரும் திண்ணையில உட்காந்துருக்கு. மதிய பார்த்து பார்த்து மலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னைய பார்த்து எப்படி இவ கேட்டா? நான் சுயமரியாதை இல்லாமையா இருக்கேன், பட்டு நீ என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி மனசு முழுக்க வருத்தம். மதிக்கும் பார்த்தா தோணுது, சே அவசரப்பட்டு யாரு மேலேயே இருக்கிற கோவத்தை இவங்க மேல காமிச்சிட்டோமே, இவங்கள பார்த்து பட்டுன்னு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மதியும் வருத்தப்படுறாங்க. மலருக்கு இருந்தாலும் மனசு கேட்கல. மதி பக்கத்துல வந்து, மதி வா மதி, நான் உன்கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வா மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அப்பதான் மதி பட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், மதி எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், எனக்கு தெரியும், உங்க முகத்தை பார்க்கையிலே தெரியும், நீங்க என் பக்கத்துல வந்து உட்காராம தள்ளி போய் அங்கே உட்காரையிலே நான் நினைச்சேன் நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் மலர் அழுகுறாங்க. மதி, என்னைய பார்த்தா சுயமரியாதை எல்லாம் மாதிரியா இருக்கு. நான் என்னைக்காவது வெளியாட்கள் கிட்டே சுயமரியாதை விட்டு கொடுத்து நீ பார்த்துருக்கியா? எப்படி மதி என்னைய பார்த்து உன்னால இப்படி கேட்க முடிஞ்சு? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும், என் புருஷனை தவிர மற்ற எல்லாரும் என் மனசை உடைக்கிற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, எனக்கு பழகிருச்சு. ஆனா புதுசா வந்து நீ என் மனசை புரிஞ்சு நடந்துகிட்ட, எனக்காக சப்போர்ட் பண்ண, நிறைய விஷயங்கள் நீ செய்யறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி எல்லாம் நீ இருந்த. உன்னைய பார்க்கையிலலாம் என்னையவே வேற மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னைய பார்த்து எப்படி மதி உனக்கு இப்படி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதி இங்க மலரு கையை பிடிச்சாளுங்க. சரி விடு, நீ தானே சொன்ன, இதே என் கூட பிறந்த தங்கச்சி நீ பார்த்து இப்படி கேட்டிருந்தா அவகிட்ட கொஞ்ச நேரம் கோப்படுவேன், அதுக்காக அவகிட்ட வாழ்நாள் முழுக்க பேசாம கோப்பட்டுக்கிட்டே இருப்பேனா? அதே மாதிரிதான் நீ என்னை எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாது, ஆனா உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரிதான் பாக்குறேன். விடுமதி, நீ தானே பேசுன, எவ்வளவோ பேர் என்னை எவ்வளவோ கேட்டிருக்காங்க, அதுல இதுவும் ஒண்ணு மாதிரி நினைச்சுக்கிறேன், விடுமதி அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, இருந்தாலும் உங்க மனசை நான் காயப்படுத்திருக்க கூடாது. அவங்க மேல இருந்த கோவத்தை உங்க மேல காமிச்சிட்டு நான் எந்த தப்புமே செய்யலைன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நான் யாரையும் மரியாதை குறைவா கூட பேசல, ஆனா அவங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா மாத்தி மாத்தி உன்னை பத்தா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னால ஏத்துக்கிற முடியல. இந்த வீட்டுல இருக்கிற யாருமே இனி புரிஞ்சுக்கிறவே இல்லை. அதை விட அவரு ரொம்ப பேசுறாரு, நான் வர்றதுக்குள்ள நீங்க இருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் தொலைன்றாரு. இனி இவங்க தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, நான் எப்படி எங்க போவேன்? எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவேன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அங்கே நான் போனேன்னா அவங்க மனசு கஷ்டப்படாதா? அங்கேதான் நான் போய் இருந்தா திரும்ப அந்த வீட்டுக்கு என்னை இவங்க கூப்பிடுவாங்களா? அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிட்டேன், மற்ற மாதிரி டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு போகிறதுக்கு விருப்பமும் கிடையாது. நான் வேற வழி இல்லைன்னு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் என்னுடைய பொறுமையை ரொம்ப சீண்டி பாக்குறாங்க. இத எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இங்க பாரு மதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள். நீ என்னை கேட்ட மாதிரி எனக்கு சுயமரியாதை இல்லதான், ஆனா நான் ஏன் மற்ற எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் திட்டனா நான் ஏன் பொறுத்து போறேன்? ஏன் அத்தை, ஏன் மாமா, ஏன் புருஷன், ஏன் பிள்ளை, ஏன் கொழுந்தனாரு, ஏன் நாத்தனாருன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் ஏன் பந்தம், ஏன் ரத்தமா பாக்குறேன். அதனால அவங்க கிட்ட இந்த அளவுக்கு என்னால வீம்போ பிடிவாதமோ செய்ய முடியல. சரி, இது உன் அம்மா அப்பாவை எடுத்துக்க, அவங்க கிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணுவியா நீனு? இல்ல இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு வெளியில வந்து உட்காந்து இதெல்லாம் செய்வியா நீனு? என்னைக்காவது நீ செஞ்சிருக்கியா? கிடையாதுல்ல. அதே மாதிரி நினைச்சுக்க மதி, ஒரு மாமனார மாமியாரையும் அப்பா அம்மா மாதிரி கொஞ்சம் பாரு மதி. இந்த குடும்பத்துல நீ நல்லா வாழணும், உன் அம்மா அப்பா சந்தோஷத்தோட இருக்கணும், அவங்கள நீ பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போமதி. உன்னைய சுயமரியாதை இல்லாம வாழன்னு சொல்லல, நீ இவ்வளவு தூரம் செய்யலையே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு உனக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்குன்னு. அதனால சுயமரியாதை வேற, விட்டு கொடுத்து போறது வேற மதி. மற்ற ஆட்கள் கிட்ட தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காம பாத்துக்கலாம், ஆனா ஒரு புகுந்த வீட்லேன்னு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்ல மதி. விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் மதி. ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னைய பத்தி முழுசா அத்தை மாமா சுரேஷன் சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிருவாங்க மதி. நான் சொல்றது கேளு மதி, நீ என்னை மதிக்கிறதா இருந்தா உன்னைய நான் வேற மாதிரி பாக்குறேன் மதி. என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட பாக்குறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மதி. தயவு செஞ்சு வா மதி, ஒரே ஒரு சாரி, அவ்வளவுதான். ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். யாருக்கிட்டயோ ஒரு முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட கேட்குற மாதிரி நினச்சிக்கேன். ஒரு சாரின்னு சொல்லிட்டு வாமதி, நம்ம பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். பழைய நிலைமைக்கு இந்த வீடு திரும்பணும்.
இப்படி பாரு, ரோட்ல போறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியா நின்று பேசுறாங்க. இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப புதுசு மதி, நான் சொல்றத கேளு மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப அட்வைஸ் பண்ண மதியும் புரிஞ்சு இங்க லட்சுமி கிட்ட சாரி சொல்லி வீட்டுக்குள்ள போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க.